பைலட்ஸே வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க. பைலட் ஆகிறதுக்கு என்ன தேவை, என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கூட நீங்க கத்துக்கலாம். இப்போ இன்ஜினியரிங்ன்றது வந்து 3 Idiots படத்துல இருக்கு இல்லையா, நிறைய பேர் ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டு கடைசியா ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்து அந்த ஒரு ஃபேசினேஷன் இல்லையா, அந்த மாதிரி இன்ஜினியரிங் எடுத்து படிச்சா கேட் இஸ் அ கேக் வாக். இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா அதை பார்த்து பயப்பட வேண்டாம். நாளைக்கு டெஃபினட்டா ஏரோஸ்பேஸ்னு வேற ஏதாவது வேலை வந்துட்டு இருக்கும். ஸோ ISR engineers are also வெறும் ராக்கெட் மட்டும் விடுறது இல்லை, சேட்டலைட் இருக்குது. சேட்டலைட் requires electronics to design something. ஸோ நான் IITல படிச்சு நல்லா பண்ணாத இன்ஜினியர்ஸும் பார்த்துருக்கேன். பேர் இல்லாத ஒரு காலேஜில் படிச்சுட்டு நல்லா பண்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அல்டிமேட்லி அவங்க வந்து கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூட்டிலைஸ் பண்றோன்றது தான் எண்ட் ஆஃப் த டே. PhD எடுக்கும் போது வந்து வேலை கிடைக்கல அதனால நான் PhD பண்ணேன்னு சொல்ல வேண்டாம். ஸோ வேலை கிடைக்கல, நான் வந்து கேட் எக்ஸாம் எழுதி நான் வந்து PhD பண்றேன் அப்படின்னீங்கன்னா you won't enjoy the journey. IITs and IIScs வந்து மாஸ்டர்ஸுக்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டாக்க they give you some stipend. இன்னைக்கு நடக்கிற ரீசர்ச்ல நாளைக்கு பறக்கிற விமானத்துல இருக்கும். Hello everyone, thanks for joining the 4th episode of Karkai Talks, and today we are going to continue idukku munnadi episode la pesna mari with Gajendran. We are going to continue the aero related field, and I have a special guest today. Enoda college senior, I got to know him very recently, but I'm feeling really grateful that I met him. So Mr. Nitin is here. நான் அவரை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது, அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்பெண்ட் தட் டைம் இன் ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஸோ ஐல் பார்க் தட் ஃபார் லேட்டர் அண்ட் ஐ லெட் நிதின் அண்ணா டு give introduction about him. Anna, welcome to the Karkai Talks, and please help our audience to know you more. Thank you so much, Raghu. It was absolutely a delight to talk to you, interact, and understand the work that you're doing. And hi to the audience. Sorry if I have a tendency to speak a lot in English. So நான் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் நான் பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி ஏதாவது இருந்தால் Raghu, sorry. So no worries. Yes. So நான் வந்து okay, so brief history about me is that I am not an aeronautical engineer as people perceive me to be. நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மாஸ்டர்ஸ் பண்ணது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் as a PhD research scholar. So as usual என்னோட work is more multidisciplinary in nature. In fact, I think we'll talk more about what I do and things like so. It will probably inspire people to take up engineering, which is a lot challenging, as well as electronics engineering, electronics பண்ணணும் நெசசிட்டி கிடையாதுன்ற ஒரு உதாரணமா இருப்பேன்றது என்னோட நம்பிக்கை. So yeah, over to you, Raghu. Thank you, Natak. Thanks for the brief introduction. So I can't stop but asking this. One of the toughest paper நான் வந்து இன்ஜினியரிங்கில் பண்ணது வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். வி கால் இட் அஸ் டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர். மெனி ஆஃப் த இன்ஜினியரிங் ஆடியன்ஸ் என்னை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரிலேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஃப்ரம் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் யூஜி முடிச்சுட்டு வாட் மேக்ஸ் யூ டு பர்சீவ் in the university in America, especially the digital signal processing? How did you make the move? What makes you to decide that this is the right subject for me to master on? Okay, so before we get in, நீங்க டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்ன்றீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் பேப்பர் ஒன்று இருக்கு, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் நாட் மெனி பீப்புள் நோ ஐ ஹேட் அன் அரியர் இன் தட். ஸோ அஃப்கோர்ஸ் அரியர் வந்து வச்சு அது வந்து கிளியர் பண்ணி ஒரு ரீவாலுவேஷனில் போட்டு வெளியில் வந்தவங்க தான். ஸோ எஸ், தட் வாஸ் தேர். பட் I was always fascinated by signals. சிக்னல்ஸ்ன்றது எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுற ஒரு இதுதான். ஸோ I've been always fascinated by that. என்னோட why சிக்னல் ப்ராசஸிங் கேட்டது வந்து நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஃபிசிக்ஸ் 1 பேப்பர், அதில் வந்து முதல் சப்ஜெக்ட் வந்து வாஸ் ஆன் அக்கௌஸ்டிக்ஸ் அண்ட் ரிவர்பரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம படித்தோம். அப்போ நான் வந்து 12th முடிச்சு நம்ம வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் போய் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்தோடனே இந்த ஃபிசிக்ஸ் எடுத்து அந்த வாதியார் வந்து அந்த ரிவர்பரேஷன் பற்றி சொல்லும் போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஸோ அது வந்து அந்த சவுண்ட் எப்படி ப்ளே பண்ணுறோம், அக்கௌஸ்டிக்ஸ் ஹாலில் எப்படி இருக்கு, வேணும் ஹவு சவுண்ட் பவுன்சஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஹவு டு யூ பர்சீவ் சவுண்ட், த ஃபிசிக்ஸ் ஆஃப் சவுண்ட் இட் செல்ஃப். அதெல்லாம் வந்து I was looking at the physics. I saw it as more of a physics problem than as an engineering problem at that point in time. படிக்க வந்து எனக்கு வந்து அது ஒரு ஃபேசினேஷனாகவே இருந்தது. ஸோ தட்ஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் ஹேப்பன்ட். ஈஸி எடுத்தனால வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்தது, டிஜிட்டல் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், அண்ட் ஹோல் பஞ்ச் ஆஃப்
கோர்சஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வர மாதிரி இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து நான் ஐ திங்க் ஐ டிட் இட் இன் ரொபாட்டிக்ஸில் ஏதோ பண்ணேன். அப்போ வந்து கிராஜுவேட் ஆகும்போது 2009 வாஸ் அ டஃப் டைம் ஓவரால் இந்த வேர்ல்ட். ரெசெஷன் இருந்தது, ஜாப் ஆஃபர் இல்லாமல் இருந்தது. பட் எனக்கு வந்து somebody had told me at that point வந்து நீங்கள் வந்து எப்பவுமே இன்ஜினியரிங் வரும்போது பிடெக் முடிச்சுட்டு அங்கேயே எடுத்துடாதீங்க, கொஞ்சம் மேற்கொண்டு படிங்க, அப்போதான் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஒன்று கிடைக்கும் அப்படின்ட்டு யாரும் சொன்னாங்க. அது பியர் ப்ரெஷரும் சொல்லலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாம். அதை நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்தேன். அஃப்கோர்ஸ் கேட் எடுத்து கிளியர் பண்ண முடியுமா அது அந்த டவுட்லாம் இருந்தது. பட் என்னோட லைஃப் ஸ்டோரியில் வந்து ஒரு சின்ன டீவியேஷன் அந்த பாயிண்ட்ல ஒன்று வந்தது. நான் வந்து I was in NCC in college, aerospace, என்ன ஏர்விங்ல இருந்தேன் NCCல. That gave me a routine, ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னு இருந்தது. And I was also fascinated by joining to Air Force, ஏதாவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வேற இருந்தது at that time. Of course இந்தியாஸ்லாம் கூட நிறைய பேர் வந்து அந்த மோட்டிவேஷனோட இருந்தால I did take up the short service commissionோட எக்ஸாம் வந்து நான் வந்து 2009ல கிளியர் பண்ணேன் ஃபார் இன்ஜினியரிங் சர்வீசஸ். அது வந்து கிளியர் பண்ணிட்டு என்னாச்சு, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரீம்ல தான் எடுத்தேன். ஐ குவாலிஃபைட் தி எக்ஸாம், பட் ஐ வாஸ் அவைட்டிங் இது பேர் என்ன இன்டர்வியூ கால். அவங்க தே ஹேவ் செட் ஆஃப் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ், தே ஹேவ் செட் ஆஃப் ஸ்ட்ரிஞ்சன்ட் இன்டர்வியூ ரோல்ஸ். அது 5 நாளைக்கு நடக்கும். அது ஒரு பெரிய இது இருக்குது. அது எடுக்கலான்னு நினைச்சேன் அந்த டைம்ல. பட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இன்டர்வியூ கால். ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் ஃபார் தட். பட் தென் வாட் ஹேப்பன்ட், அது எதுவும் 2-3 வாட்டி வந்து ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. அது வந்து இன்டர்வியூ எப்போ அனௌன்ஸ் பண்ணுவான்னு தெரியாம இருந்தது. பட் மாஸ்டர்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் அப்ளைங். இந்த GRE எக்ஸாம் எல்லாம் எழுதி, அதை பியர் ப்ரெஷர்னு எழுதி கிளியர் பண்ணி அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கால் வந்து 2 வாட்டி போஸ்ட்போன் பண்ணேன் எடுக்கிறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து இட் பிகேம் a little expensive ஆடியர். ஏன்னா ஒரு வாட்டி வந்து எந்த காலேஜ் எடுக்கணும், ஃபீஸ் பே பண்ணணும், அந்த இது பண்ணுறது வந்து டெலிட்டலிங் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால I had to take a call in joining masters. I don't regret it. I don't regret that call. But luck might have it. நான் வந்து இந்தியா விட்டு நான் யூஎஸ்க்கு போகிறதுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன். கடத்த நாள் வந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்துச்சு அஃபோர்ஸ்லேருந்து. So I'd already taken a decision, so I missed that opportunity. I still regret it to this day, not joining the armed forces, especially in the engineering stream, because it's a very crucial aspect of armed forces. இப்போ கூட இருக்க இன்னும் பார்க்கும்போது வந்து தெரிய வருது அதை பற்றி. எனிவே நான் வந்து அப்புறம் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணேன். யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணது வந்து ஐ காட் அன் அட்மிட் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ்ல. இட்ஸ் ஆல்சோ கால்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பாயில்ட் சில்ட்ரன் பிகாஸ் இட்ஸ் பீப்புள் பர்சியூம் இட் டு பி a little expensive to join. கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம். என்னோட ஆர்குமெண்ட் வந்து there are other universities in the US which also does the same thing. So USC is not just the school which is considered to be very expensive. But நான் ஸ்பெசிஃபிக்காக அங்கே ஜாயின் பண்ணது வந்து அந்த யூனிவர்சிட்டி படிக்கும் போது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல there was a school for signal processing and imaging, CP அப்படின்பாங்க, Signal and Image Processing Institute அப்படின்ட்டு. It's a small branch within electrical engineering at USC. அதில் வந்து ஒரு ப்ரொஃபஸர், அவர் பேர் வந்து கிறிஸ் கிரியாகாக்கஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி ஒருத்தர் இருக்காரு. He works on psychoacoustics. ஸோ நான் பண்ணால் அங்கே தான் பண்ணணும், அவர்கிட்ட கற்றுக்கணும். ஏன்னா அவர் வந்து அப்போவே வந்து அந்த THX டால்மெண்ட் டால்பி அந்த குரூப்லலாம் ஒர்க் பண்ணிட்டு அவர் அந்த கிளாஸ் ரூமே வந்து பயங்கரமாக இருக்குன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் யூடியூப்லலாம் நிறைய இருக்கு அதை பற்றி வீடியோஸ். ஸோ அதை பார்த்து வந்து அவர்கிட்ட போய் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அவர்கிட்ட பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. அதே மாதிரி இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்கார், பாட் காஸ்கோ அப்படின்ட்டு ப்ராபபிலிட்டி பற்றி படிக்கிற ஒரு ஆளு. அண்ட் மூணாவது வந்து ப்ரொஃபஸர் சாலமன் கோலுமென்ட், இஸ் அ ஃபேக்கல்டி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அவர் வந்து அந்த டெட்ரிஸ் கேம் விளையாடுறோம் இல்லையா, பாலினோமோஸ் அப்படின்ட்டு, அதோட டெட்ரிஸ் வந்து அதுலேருந்து தான் டிரைவ் பண்ணாங்க. அவர் வந்து கண்டுபிடிச்ச கேம் அதுலேருந்து தான் டிரைவ் பண்ண, மேத்தமெட்டிக்கலாக டிரைவ் பண்ணி வந்தது. ஸோ இந்த 3 ஃபேக்கல்ட்டிஸும் வந்து யூஎஸ்சியில் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் வந்து யூஎஸ்சி நான் சூஸ் பண்ணேன். ஆல்தோ ஐ ஹேட் அ கப்புள் ஆஃப் அதர் அட்மிட்ஸ் இன் யூஎஸ். இங்கே வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன். ஸோ 2009 போய் ஜாயின் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் போனோன்னு வந்து எல்லாருமே வந்து பார்க்கும்போது வந்து தேவர் டேக்கிங் நெட்ஒர்க்ஸ் அஸ் அ கோர்ஸ், VLSI எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வெறும் VLSI இல்லை நெட்ஒர்க்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சிக்னல் ப்ராசஸிங்கில் நிறைய பேர் பண்ணலை. அது ஏன் தெரியல, இந்த டிஎஸ்பின்றது வந்து பயம் எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி படலை. ஸோ நான் எடுக்கிற கோர்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து அவங்ககிட்ட எடுத்து நான் பண்ணி இது பண்ணும்போது வந்து ஐ ஹேட் அ குட் ஃபன். இந்த ஒரு 2 வருஷம் வந்து அவங்க கிட்ட கற்றுக்கிறது, அங்கே போய் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ என்னோட கிளாஸ்லாம் வந்து
பார்க்கும்போது நாங்கள் ஒரு 12 பேர் 15 பேர் தான் இருப்போம். வேற இந்த VLSI நெட்ஒர்க்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் 120 பேர் 180 பேர் இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. பட் இட் வாஸ் நாட் த காம்படிஷன் ஆஸ் சச், பட் இட் இஸ் ரேதர் தி த்ரில் ஆஃப் லேர்னிங் சம்திங் நியூ. நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சு வந்து மனசுல ஓடிட்டே இருக்கிறது வந்து அதை பத்தி இன்னும் படிக்கணும் அப்படின்றது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கா, அவர் அந்த கிறிஸ் கிரியாகாக்கசன் அவர் சொன்ன கோர்ஸ் வந்து ஒரு ஆடிட்டோரியத்துல தான் நடக்கும். அது ஒரு சரவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சுட்டு ஒரு 10.2 சரவுண்ட் சிஸ்டம்ல கிளாடியேட்டர் படம் வந்து க்ளோஸ் ஒர்க்ல எடுத்தாரு. ஸோ நாங்கள் ஒரு ஃபுல் படம் வந்து அந்த இதில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது வந்து ப்ராக்டிக்கலா இருந்தது. அட் த சேம் டைம் அதை பத்தி படிக்கணும் அப்படின்னு பண்ற ஒரு இதில் தான் போய் பண்ணோம். And of course, 2011 graduate I was looking for jobs. I was interning with a couple of other companies. Opportunities came and went. And I had some, family to come back to India. So return to India. 2012, I think I returned back to India. At that point in time, எனக்கு வந்து யூஎஸ்ல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இல்லை. இந்தியாவுக்கு திரும்பி தான் வரணுன்றத அந்த ஒரு என்ன சொல்றது, ஐயோ இந்தியாவுக்கு வந்துட்டோமே அந்த பயமும் இல்லை. அந்த டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு வந்து அந்த படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. பட் யூஎஸ்சிலேயே நான் பண்ணியிருக்கலாம் PhD வந்து. ஐ குட் ஹவ் சர்ச் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ டென்ட் ரியலி திங்க் அபவுட் இட் அட் தட் பாயிண்ட் இன் டைம். இந்தியா வந்தபோது வந்து ஒரு இங்கே நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அகடமிக் இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுனாக்கா பிடிக்கலனாக்கா வி ஆல்வேஸ் ஹேவ் அன் இண்டஸ்ட்ரியல் இது, வி கேன் ஆல்வேஸ் ஸ்விட்ச் ஓவர்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2012 ஐ லேண்டட். அப்படியே ஏதோ பண்ணி மை ஃபேமிலி வாஸ் இன் பெங்களூர். அப்படியே ஜாயின் பண்ணி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் உள்ள வந்தேன். ஐ ஜாயின் அஸ் அ ப்ராஜெக்ட் ஸ்டாஃப். ஐ டென்ட் ஜாயின் அஸ் அ PhD ஸ்டூடெண்ட் அட் தட் பாயிண்ட் இன் டைம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாஃப்ன்ற ஒரு ரோல் என்னன்னாக்க, ஃபேக்கல்டி ஸ்கூலாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து தே டேக் ஓவர் தி சின்ன சின்ன ரீசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் தே டேக். ஸோ யூ ஆர் பேசிக்லி ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் யூ ஆர் அ எம்ப்ளாயி ஆஃப் த லேப் அண்ட் யூ ஒர்க் ஆன் ரீசர்ச் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்படி கற்றுட்டு வந்து ஜாயின் பண்ண லேப் தான் நான் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் பண்ண ஒர்க் வந்து ஐ ஸ்டில் கண்டினியூ டு பி இன் சிக்னல் ப்ராசஸிங், பட் நாட் தட் சிக்னல் ப்ராசஸிங் தட் பீப்புள் பர்சீவ் இட் டு பி. நான் ஒர்க் பண்ற டொமைன் வந்து அக்கோஸ்டிக்கும் மீறி அல்ட்ராசானிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அல்ட்ராசானிக்ஸ் அண்ட் ரே ப்ரொபகேஷன் ஃபினாமினா வந்து வேலை பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏரோஸ்பேஸ்லயும் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, நிறைய இது இருக்கு அப்படின்றது கத்துட்டு பண்றது தான் அந்த இது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ அப்பியர்ட் ஃபார் இன்டர்வியூ ஃபார் PhD, குவாலிஃபை பண்ணி இப்போ வந்து ஐ எம் அட் IISc as a research scholar. ஸோ இதுதான் என்னோட லாங் லைஃப் ஜேர்னி. வெரி வெரி இன்ஸ்பைரிங்ண்ணா. அநேகமாக பசங்க வந்துட்டு அரியர்ஸ் டு IIScன்னு ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொடுத்த கண்டென்ட்ல. ஸோ amazing journey. Now, jokes apart, amazing journey, very inspiring as well. So help me with this now. Why PhD? Yes. And why PhD in Indian Institute of Science? Also, related question, how it does differ from any other research or PhDs across other institutes? Okay, great question. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற அந்த ஒரு கேள்வி. ஐ திங்க் PhDன்றது வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி, எல்லாம் மேட் சயின்டிஸ்ட். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் மேத் சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி அந்த வாட் பீப்புள் பர்சீவ் நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு வந்து PhDன்றது வந்து வாட் ஐ சா வாஸ் இட் வாஸ் நாட் அன் கோர்ஸ். It's not like a degree, master's degree. It is rather the fun of doing research. Research in Pandamod Enunaka, you learn something, you apply your principles, and you try to do something novel. Engineering companies, it is basically about applying principles, apply panita, whatever is required at that point in time, develop pani, product develop pani, commercialize pani, poite irupanga. So a lot of people pick up skills like that. Research it's slightly little different, where there are two kinds of research. One is very physical in nature, which is like physics use பண்ணி mathematical rigor அந்த மாதிரி பண்ணி பண்ற ஒரு research. இன்னொன்று application based physics, where you learn engineering skills, you apply those techniques, learn something new about it. And then actually வந்து ஒரு டெக்னாலஜி ஒரு அட்வான்ஸ்மெண்ட்னு பார்த்தாக்க இன்னைக்கு பண்ற டெக்னாலஜி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டா இருக்கும் அந்த டைம்ல. ஸோ நிறைய இது இப்போ இந்த ஏஐன்றது வந்து இப்போ 2-3 வருஷமா தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், மிஷின் லேர்னிங், லீனியர் அல்ஜிப்ரா எல்லாம் வந்து எவால்வ்ட் ஓவர் டைம். அது ஒரு more than 20-25 years people பண்ண ஒர்க் குமுலேட்டிவா வந்து லைப்ரரிஸ் எழுதி அது மாதிரி பண்றதுதான் AIML நம்ம பேசுறோம். ஸோ இட் takes a lot of effort to realize how your technology is going to grow. And அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து ரீசர்ச்ன்றது வந்து கொஞ்சம் புரியப்பட்டது. அந்த கத்துட்டு அந்த 2 வருஷம் நான் இங்க வந்து ஒர்க் பண்ணும்போது தான் புரிஞ்சது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு.
So that is what motivated me to take up PhD. So PhD நான் பார்க்கறது வந்து is more like a work where I apply the knowledge that I learned over time onto a variety of different things that is more interesting to do. So research வந்து there is no clear cut definition of what should be done. இப்போ இதாக இருக்கணும், ரிசல்ட் அவுட்கம் இருக்காது நம்மளுக்கு. அந்த ஒரு ரீசர்ச்காக தான் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த த்ரில், அதாவது வந்து தெரியாத வந்து டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த ஒரு ரிசல்ட் ஒர்க் ஆகிறது, அது ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஃபன் அது. ஸோ ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தட். ஸோ தட்ஸ் வை ஐ டுக் அ PhD. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் லாட் ஆஃப் எனக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய இது என்னன்னாக்கா, இந்த சயின்ஸ்ன்றது வந்து இஸ் அ வெரி ஃபேசினேட்டிங், அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ என்னோட ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபசர் ரிச்சர்ட் ஃபென்மென்ட், அந்த காலத்தில் ஒரு நோபல் லாரேட். அவரோட நிறைய வீடியோஸ் இருக்கு ஆன்லைனில். அவர் புத்தகங்கள்லாம் படித்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்ல யதார்த்தமாக இருக்கும் அவர் புக் எழுதுறது. அவர் வந்து நடுவில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னே நீங்கள் ஆன்லைனில் போய் பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு பூ பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அந்த பூ இருக்கிற கலரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அந்த சென்ட் எப்படி வருது, அது சயின்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அது இப்போ ஒரு பூ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பார்ப்பாங்க, ஒரு சயின்டிஸ்ட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து படிக்க வந்து இட் வாஸ் அ வெரி ஃபேசினேட்டிங் திங். நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு அந்த மாதிரி படிச்சு வந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லேண்டட் இன் PhD. அஃப்கோர்ஸ் ரியல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு வாட் வி பர்சீவ். ஸோ PhD பண்ணும்போது வந்து யூ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த த்ரில் ஆஃப் லேர்னிங் இஸ் வாட் அல்டிமேட்லி motivated me to take up. Why in India? Yes, இந்தியாவில் வந்து there are a lot of நம்ம சொல்றது இல்லை, பட் IISc IITsலாம் வந்து lot of people do very fascinating research work. IITsலாம் வந்து is more technologically oriented. Indian Institute of Technology அப்படின்றதுனால technologically oriented அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ரிசர்ச்சஸ் அவங்க பண்ணுவாங்க. IISc is more fundamental in nature, so they focus more on science. We also have engineering departments, and engineering lo kuda vandu we apply physics a lot. And physics na irukka physics, chemistry, biology na avia pannadhu vandu physics is there in everything. Chemistry lo irukku, biology lo irukku, physics is the ultimate science. So adha use panni nariya pandradhella vandu indha mari IISc la nariya andha mari work nadakudhu. So appadipatta or one of the departments is where I'm working, which is aerospace engineering. So yeah, that's my. Thank you, Na. Before we get into the aerospace and aeronautical, I would like to touch upon a couple of items, Na. So help us understand, how are the colleges in India versus abroad? Since you have done masters in US in one of the top institutes, ingekko angekko enna vyathyasam? What did you feel? And tell us more about that. Okay. Now I'm not going to comment on the undergrad colleges. அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அந்த மாதிரி நம்ம படிச்சு வந்தது, அந்த மாதிரி நான் அதை கம்பேர் பண்ணல. And I believe that is like comparing apples and oranges, because the system is completely different in US versus India. But I would like to touch upon the institutes of higher education, like IITs and IISc. IISc in particular, because இங்க வந்து undergrad degree இப்பதான் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க, பட் இட் இஸ் predominantly a masters and research institute. நான் பார்த்த வரைக்கும் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணும்போது வந்து இட்ஸ் மோர், இதுல வந்து யூஎஸ்ல எப்படின்னா, ஒரு எனி யூனிவர்சிட்டி அப்ராட், இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ், ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ், ஈவன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ், நார்த் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, கனடா, அமெரிக்காவில் இருக்குங்களா அப்படின்னா, இட்ஸ் மோர் ஹேண்ட்ஸ் ஆன் கோர்ஸ் ஒர்க், விச் மீன்ஸ் தட் அவங்க வந்து நிறைய டாபிக்ஸ் ஒரு இதில் கிராம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ப்ரிடாமினென்ட்லி மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ், அவங்க every faculty is given their liberty to structure their courses. ஸோ ஒரே மாதிரி இருக்காது, எல்லாம் எக்ஸாம் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், இப்படி இருக்குன்றது கிடையாது. சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து டெஸ்டே வைக்க மாட்டாங்க, ஆனால் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, நிறைய அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு பெரிய டெஸ்ட் வச்சு முடிப்பாங்க. சில பேர் வந்து வெறும் ப்ராஜெக்ட் ஒர்க்லேயே முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு, அது அட்லீஸ்ட் இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ இங்கே பண்ணுற ME MTech அந்த மாதிரி காலேஜஸும் கிடையாது இது அப்ராட்ல. ஸோ அந்த மாதிரி கரிக்குலம் பண்ணும்போது வந்து என்ன ஆகுனாக்க, ஒரு ஃபேக்கல்ட்டிஸும் வந்து தே ஹேவ் தியர் ஓன் மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங். தி கவர் மல்டிபிள் டாபிக்ஸ், தி கவர் த இன்டெப்த்தாக போயிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு அங்கே போய் எக்ஸாமில் போய் உட்காந்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சப்ஜெக்ட் புரியிற வரைக்கும் நீங்கள் எக்ஸாமை குவாலிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கோர்ஸ் ஒர்க். அட் த சேம் டைம், இஃப் யூ டோன்ட் பர்ஃபார்ம் வெல் இன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட், டசன்ட் மீன் இட் இஸ் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். They give you opportunities to take other credits so that you satisfy the degree requirement. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த கரிக்குலம்ன்றது அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அதர் யூனிவர்சிட்டிஸ் அப்ராட்ல அந்த மாதிரி இது
கொஞ்சம் அவைலபிளா இருக்கு. இந்தியாவில் அந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்ற போது நான் ஜாயின் பண்ணும்போது அந்த மாதிரி தெரியல. பட் நான் ஒன்ஸ் ஐஐஎஸ் உள்ள வந்து ஜாயின் பண்ணோன்னே எனக்கும் வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் டிகிரி ஐ ஹேட் டு டேக் அப் கோர்சஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும், கிளாஸ் பண்ணணும். இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸுக்கும் தே ஹேவ் த லிபர்ட்டி டு ஸ்ட்ரக்சர் தேர் ஓன் கோர்சஸ். ஐஐசிலையும் வந்து வர ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வெளியில படிச்சுட்டு பிஹெச்டி போஸ்ட் டாக்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து ஃபேக்கல்டியை ஜாயின் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தே பிரிங் இன் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து பிஹெச்டி வந்து வெளி யூனிவர்சிட்டியில் பண்ணிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொண்டு வராங்க. இங்க கொண்டு வரனால அவங்க டீச் பண்ற மெத்தடாலஜி எல்லாமே அந்த மாதிரியே இருக்கு. ஸோ நான் 2 சைடும் பார்த்துருக்கேன். அங்கே அமெரிக்காலையும் பார்த்துட்டு இங்க வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து அவ்வளோ டஃபாகவும் தெரியல. அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ தட் பீப்புள் டேக் அப் தட் கைண்ட் ஆஃப் டீச்சிங் த அகடமிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அண்ட் ஐஐடிஸ்லையும் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது வந்து நிறைய ஃபேக்கல்டிஸ் அந்த மாதிரி பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் ஐஐடி ஜாயின் பண்றது பிகாஸ் இன்ஜினியரிங் அதை வந்து அண்டர் கிராட் டிகிரிஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அண்டர் கிராட்லயே வந்து அந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டிஸ் ஐஐடிஸ்ல இருக்கு. அதனால தான் தட்ஸ் அ ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் ஐஐடிஸ். பட் அதனால ஐஐடிஸ் தான் பெஸ்ட், மற்ற காலேஜஸ்லாம் இல்லை அந்த மாதிரி நான் கம்பேரிசன் நான் கொண்டு வர விரும்பல. அல்டிமேட்லி காலேஜஸ் ஆர் பிளேசஸ் டு லேர்ன். வாட் வி மேக் அவுட் ஆஃப் இட் இஸ் வாட் டிரைவ்ஸ் அஸ் எண்ட் ஆஃப் த டே. ஸோ நான் ஐஐடியில் படிச்சு நல்லா பண்ணாத இன்ஜினியர்ஸும் பார்த்துருக்கேன், பேர் இல்லாத ஒரு காலேஜில் படிச்சுட்டு நல்லா பண்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அல்டிமேட்லி அவங்க வந்து கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூட்டிலைஸ் பண்றோன்றது தான் எண்ட் ஆஃப் த டே மேட்டர்ஸ். பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தட் யூ ஹவ் highlighted. ஆனால் as a student, what should I be doing to get into the Indian Institute of Science? Like, I'm not talking about the entrance exams, like GATE எழுதுனா நீ வரலாம். I'm not talking about that. What are the extra things that I have to do, be it in school or in college? You also highlighted நீங்கள் வந்து ஒரு NCCல இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, that has given you discipline. So the similar way, what it takes other than the academics focused on the entrance exams and stuff, கொஞ்சம் சொல்லுங்க அதை பத்தி. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் கிளியர் பண்ணாமல் உள்ள வர முடியாது. தட் இஸ் கிவன் அட்லீஸ்ட் ஃபார் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். ஐஐஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஜினியரிங் கிளியர் பண்ணிட்டு கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி டாப் அந்த கிரீம்ல இருந்தால் தான் வந்து ஐஐடிஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இருக்கு. பட் அந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அகடமிக்கா படிக்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இன்ஜினியரிங்ன்றது வந்து நம்ம 3 Idiots படத்துல இருக்கு இல்லையா, நிறைய இது ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டு கடைசியா ஒரு இது ஒர்க் பண்ணும் போது வந்து அந்த ஒரு ஃபேசினேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி இன்ஜினியரிங் எடுத்து படிச்சா கேட் இஸ் அ கேக் வாக். கேட்டுக்கு வந்து கொஞ்சம் டிசிப்ளின் வச்சு ஒரு கரிக்குலம் வச்சு இந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எடுத்துட்டு கிளியர் பண்ணலாம். பட் அது கிளியர் பண்றதுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டரோட இன்ஜினியரிங் படிச்சோம்னாக்க இட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் ரேங்க் வந்ததுக்கப்புறம் எங்க ஜாயின் பண்றோம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். பட் கேட் வந்து நம்ம ஊர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் ரிக்வயர்ட். ஐ மீன் வெதர் எக்ஸாம்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஆர் நாட், தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். பட் அந்த கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அதுல வர ரேங்க் வச்சிருந்து நிறைய பேர் வந்து இந்த பிஎஸ்சி செக்டர்ஸும் அப்ளை பண்றாங்க. HAL, NAL, ISRO, பிடெக் முடிச்சுட்டு ஜாயின் பண்றதுக்கு. ஸோ தோஸ் ஸ்கோர்ஸ் ஆர் வேலிட் அட் தோஸ் பாயிண்ட்ஸ். நீங்க ஐஎஸ்சில தான் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. நிறைய பேர் கேட் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் போய் ஜாயின் பண்றது கூட பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல என்ன பண்றாங்கனாக்க இந்த HAL, NAL வந்து there is something called as an ERP அப்படின்ட்டு எக்ஸ்டர்னல் ரிசர்ச் ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னாக்கா அவங்க வந்து அங்க ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸ் வந்து they won't have masters or PhD degree. ஸோ அவங்களோட இது வந்து they promote masters and PhD collaborating with institutes like IIScs and IITs. ஸோ நீங்க வந்து ஒரு ISRO ஒர்க் பண்ற இன்ஜினியர் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு after they settle down, they still through exams whatever and interview process they can still take up masters program within IISc. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு என்ன சொல்றது கோட்டா மாதிரி கொடுத்துருவாங்க ERP candidates அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நீங்க ரீசெண்டா நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, இப்போ வரப்போற இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் இந்தியாவிலேருந்து போற ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து 4 பேர் வந்து they are from Air Force but they are also doing the masters program at IISc. அவங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வந்திருக்காங்களா, அது they are not into that அந்த kind of competitive exam. பட் அவங்களோட parent department Air Force வந்து they have nominated them to take up courses here. So the learning program is always available in these kind of institutes. அது வந்து இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்ல நிறைய அவைலபிளா இருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் a curiosity factor that matters. இன்ஜினியரிங் வந்து ஐயோ இந்த ஒரு சம்மை இந்த இன்ஜினியரிங் 60 மார்க்ஸுக்கு எழுதணுமா 4 மார்க்ஸுக்கு எழுதணுமா அந்த மாதிரி வரி பண்ணாம, ஸோ ஒரு கான்செப்ட் புரிஞ்சு அது வந்து மார்க் வருது வரல அவன் வேற விஷயம், அதெல்லாம் விட்டுருலாம். புரிஞ்சு அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டோடு படிச்சு அது இன்னும் சொல்ல வராங்க, அது எப்படி யூஸ் ஆகும், எங்க ரியல் லைஃப்ல பாக்குறோம், நம்ம சுற்றி எவ்வளவோ இன்ஜினியரிங் இருக்கு எங்க யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி பார்த்து அந்த ஒரு கியூரியாசிட்டியோட படிச்சோம்னாக்க இட் வில் பி a lot more interesting and engineer இது எக்ஸாம் இஸ் ஜஸ்ட் another part.
tough problem. Correct, na. Thank you for the detail. One question before we jump into the aero topic. So help us understand more about IISc, life in IISc, and how is the அந்த மாதிரி higher education schools, how is the classroom ambience day in day out? Help our audience, students to know more about it. It's actually good. The environment is really fascinating, to be very honest. இங்க வந்து ஐஐடிஸ் அண்ட் ஐஎஸ்சிஸ் வந்து மாஸ்டர்ஸுக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா they give you some stipend. ஸ்டைபண்ட் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க, கம்மியா ஜாஸ்தியா அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அட்லீஸ்ட் சர்வைவலுக்கு அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது ஒரு ஸ்டூடெண்ட் டு ஜாயின் ஐஐடிஸ் அண்ட் ஐஎஸ்சிஸ். ஸோ பட் ஒன்ஸ் இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டீங்கன்னாக்க த ஆம்பியன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ உங்க கூட இருக்கிற ஸ்டூடெண்ட், ஃபெலோ ஸ்டூடெண்ட் வந்து அவரும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வந்திருக்காங்க. அண்ட் தே கம் வித் தேர் ஓன் செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க கூட படிக்கிறவர் வந்து இந்த மாதிரி இப்போ HAL NALன்னு வராங்கனாக்கா they come with a lot of experience. That is one class of students. You could have finished college and you would have joined. So நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா வந்திருப்பீங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்தாக்க வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஃப்ரெஷர்ஸ், இட் இஸ் ரேதர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் they would have come together. அண்ட் வந்து ஒரே ஊர்லேருந்து வந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. they bring in their own experiences. அண்ட் கூட படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஜெனுவனா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் கிளாஸ் ரூம் உள்ள வந்திருக்காங்கன்ற போது வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர் வந்து யூ கேன் பவுன்ஸ் ஆஃப் ஐடியாஸ், எக்ஸாம் டெஸ்ட் படிக்கிறது, அசைன்மெண்ட் படிக்கிறது. நிறைய பேர் அஃப்கோர்ஸ் கோர்ஸ்லாம் கிளியர் பண்ணி தான் ஆகணும், அது வேற வழி இல்லை. டிகிரி கொடுக்கறதுக்கு அது இன்ஸ்டியூட்டோட மேண்டேட். பட் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டிங் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் பீப்புள், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே டூ. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் ஐ சீன் மை கொலீக்ஸ் டூ தட். And they take a lot of experience with them as they finish their graduation and exit the university. That happens for both masters and PhD. PhD பண்ணும்போது you are more involved with the problem, you are involved with the lab. Masters பண்ணும்போது it's more curriculum based. But அந்த கரிக்குலத்திலேயே வந்து there is a lot of learning that is involved. Of course, ஹாஸ்டல் கொடுத்துருவாங்க, டே ஸ்காலர் அந்த மாதிரி கிடையாது. If you want, you can choose to be a day scholar. ஹாஸ்டல் கொடுத்துருவாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. உங்களோட வேலை வந்து படிக்கணும், நல்லா கற்றுக்கணும், வெளியில் போகணும். அவன்தான் வந்து ஐஐஎஸ்சியோட அட்லீஸ்ட் அப்படி ஜெனரலி தட்ஸ் வாட் பீப்பிள் பர்சீவ், ஸ்டூடெண்ட்ஸ் பர்சீவ். பட் இட்ஸ் a fun place to போதும் அப்படிங்கிறாங்க. ஆமா, படிச்சா மட்டும் போதும், அதுக்கு வேண்டிய ரிசோர்சஸ் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர் பண்றாங்க. Correct. Slightly, I mean, slowly getting into the topic now. Like for a common man, aeronautical engineering, aerospace engineering ரெண்டும் ஒன்னா. சில பேர் வந்து நான் பைலட் ஆகணும், அதனால நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், இப்படின்னா ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் சச் கொஸ்டின். ஸோ ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி ஏரோநாட்டிக்கல்னா என்ன, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் வாட் கஜேந்திரன் ஹஸ் செட். ஐ திங்க் அவர் வந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு அந்த உங்க ஃப்ரெண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ். அண்ட் ஐ கன்கர் வித் ஹிஸ் ஐடியாஸ். ஸோ நான் திருப்பி 2 வீடியோலையும் ஒரே மாதிரி வேண்டாம் நான் பார்க்குறேன். ஸோ அவர் சொல்றது கரெக்ட். பட் ஐ லைக் டு கிவ் யூ another perspective also. இப்போதைக்கு வந்து முன்னாடிலாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா வெறும் மெக்கானிக்கல் வேலை, ஏரோஸ்பேஸ்னா வெறும் ஏரோஸ்பேஸ், அந்த இது வந்து இப்போ விட்டு போயாச்சு. இட்ஸ் பிகம் மோர் மல்டி டிசிப்ளினரி இன் நேச்சர். ஸோ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு ஐ கேன் பி இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஏரோஸ்பேஸ்ல இருக்கலாம். இப்போ ஐஐசி பற்றி சொல்லணும்னாக்க இப்போ என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல we have 4 verticals. ஒன்று வந்து கண்ட்ரோல்ஸ், ஒன்று வந்து ப்ரொபல்ஷன், ஒன்று வந்து ஏரோடைனமிக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரி இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பறக்கிற ஒரு இன்ஜினியரிங் ஆப்ஜெக்ட், ஏர்கிராஃப்ட், ஏரோஸ்பேஸ், வெப்பனரி, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, ஒரு ராக்கெட்டு இல்லை ஒரு ஏரோப்ளேனு இல்லை ஒரு பேர்டு இல்லை ஒரு ஃப்ளையிங் கார் ஒரு வாட் எவர் யூ மைட் நேம் இட், தேர் ஆர் இந்த 4 காம்பனன்ட்ஸ் தான் வந்து வைட்டல் டு எனிதிங் தட் ஃப்ளைஸ் இல்லையா. ஸோ ஏரோடைனமிக்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. கண்ட்ரோல்ஸ்ன்றது வந்து கண்ட்ரோல் இன்ஜினியரிங். So there are a lot of mathematical concepts that come into picture in controls. Propulsion in வரும்போது வந்து fuel பற்றி நிறைய பேர் படிப்பாங்க. So fuel in வரும்போது there is a lot of chemistry involved in terms of how fuel interacts, how it is very crucial for an engineering component பற்றி படிக்கிறது. Structures in வரும்போது வந்து a lot of civil engineers come into picture. So you're talking about the structure of the entire aircraft, for example. So அதுலேயே வந்து நிறைய ரிசர்ச் பண்றதுக்கு இருக்கு. ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்கணும்னாக்க வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் இப்போ பண்ண முடியாது. இப்போ வந்து இப்போ சொல்றது பார்த்தாக்க கிட்டத்தட்ட there are more electronics to an aircraft than it is to mechanical. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரும் ஒன்னா சேர்ந்து வேலை பண்ணாதான் ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்க முடியும் இன்னைக்கு தேதி வரைக்கும். அண்ட் there is a lot of computer also involved. இங்க வந்து கண்ட்ரோல்ஸ்னா வெறும் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, there is
ஒரு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க there is mathematics, the bottom line to all the four verticals is mathematics. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ன்னு வரும்போது வந்து நீங்க அதை பத்தி படிக்கும்போது வந்து உங்களோட ட்ரைனிங்ன்றது வந்து இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எடுக்க வந்து நிறைய பேர் எலக்ட்ரானிக்ஸ்ல வராங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க who understand the math and they get into this kind of controls kind of a system. அதே மாதிரி வந்து ஏரோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நிறைய பேர் பண்றாங்க. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஐ ஒர்க் அண்ட் அல்ட்ராசானிக்ஸ் அண்ட் சென்சர்ஸ். சென்சர்ஸ் வந்து எங்க டிப்ளாய் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர்ஸ்ல. ஸோ ஐ கம் அண்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் டீம். ஸோ ஐ எம் நாட் ஒர்க்கிங் இன் கண்ட்ரோல்ஸ், ஐ ஒர்க் இன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஐ ஹோப் that itself is an example that it's become multidisciplinary in nature. ஸோ ஏரோனாட்டிக்ஸ் படிச்சா பைலட் ஆகலாமா? நீங்க பைலட் ஆகிறதுக்கு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு நெசசிட்டி இல்லை. ஏன்னா பைலட் ட்ரைனிங்லேயே வந்து ஏர்கிராஃப்ட் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம கார் ஓட்டுறோம்னா கார்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலும் கார் ஓட்ட முடியும் இல்லையா? பேசிக்ஸ் தெரிஞ்சாலும் வந்து கியர் மாத்தினா ஃபாஸ்டா போகன்றது வந்து அது தெரிஞ்சாதான் நம்ம கார் ஓட்ட முடியும். சும்மா வந்து கியர் மாத்தினாக்க எதுவும் நடக்க போறது இல்லை. அதே மாதிரி தான் ஏர்கிராஃப்ட். ஸோ somebody is getting trained to be a pilot, அவங்களுக்கு வந்து இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட் பத்தியே நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, யூடியூப்ல வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. அந்த அதாவது வந்து பைலட்ஸே வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அவங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கும்போது வந்து அவங்க பைலட்ஸ்னா வெறும் பறக்கிறத பத்தி இல்லை. யூ ஆல்சோ டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட், டிஃப்ரெண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட், எப்படி பறக்குது, எதனால வருது, போயிங்னா என்ன, ஏர்பல்ஸ்னா என்ன, லாக்கிட் மார்டின்னா என்ன, மிசைல்னா என்னன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் ஆன்லைன்ல. யூடியூப்ல வந்து சொல்லணும்னாக்க ஒரு இங்கிலீஷ் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பைலட் ஆகிறதுக்கு என்ன தேவை, என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கூட நீங்க கத்துக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் இஸ் நாட் த ஒன்லி வே டு டூ இட். பட் பைலட் பண்றதுக்கு பேசிக் டிகிரி வேணும்னு கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்ஜினியரிங் தான் இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. நீங்க ஒரு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை பேசிக் டிகிரி வச்சுட்டு பைலட் ட்ரைனிங் எடுத்து கூட பண்ணலாம். Flying schools பத்தி இந்தியாவில் எனக்கு அவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் ஐ பிலீவ் there are flying schools where people take up training. But I have also seen people go abroad to do pilot training, அந்த கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பைலட் தான் ஆகணும் அப்படின்னாக்க நீங்க ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஜாயின் ஆகி ஏர்ஃபோர்ஸ்ல வந்து அப்படி கூட பைலட் ஆகலாம். So there are different ways to do what you want to achieve. அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் வரும்போது வந்து இட் இஸ் அகைன் as I said, it's multidisciplinary. ஸோ நான் வந்து ஏரோஸ்பேஸ் நாளைக்கு வந்து ஃபிளைட் நான் பறக்க போகிறது. பட் ஐ அப்ரிஷியேட் நான் ஏர்கிராஃப்ட் உள்ள என்டர் பண்ணும் போது வந்து தட் எஃபர்ட் தட் இஸ் புட் இன் பை சோ மெனி ஆஃப் மை ஃபெலோ இன்ஜினியர்ஸ். எவ்வளோ வருஷத்துல அந்த இன்ஜினியரிங் பண்ணி அந்த பாயிண்ட் இன் டைம்ல ஒரு ஏர்கிராஃப்ட் உள்ள என்டர் பண்ணும்போது சேஃபா ஃபிளை பண்ணி இறங்குற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் has gone into building that aircraft. So it gives me a sense of appreciation to ஒரு பறக்கும் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து ஒரு சென்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு கிரேட்ஃபுல்னஸ் தான் ஃபார் ஆல் தி இன்ஜினியர்ஸ் who put in the effort to build it. ஸோ அப்படி பார்த்தாக்க அந்த ஒரு கான்டெக்ஸ்டே வேற மாதிரி இருக்கும் ஒரு ஏர்கிராஃப்ட் பத்தி படிக்கும்போது. ஸோ ஐஎஸ்ஆர் இன்ஜினியர்ஸ் ஆர் ஆல்சோ வெறும் ராக்கெட் மட்டும் விடுறது இல்லை, சேட்டலைட் இருக்குது. சேட்டலைட் ரிக்வயர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டு டிசைன் சம்திங். அண்ட் இன்னும் கூட சொல்லுவேன், இப்போ சேட்டலைட்ல வந்து இந்த வைப்ரேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த வைப்ரேஷன் ரொம்ப வைப்ரேட் ஆச்சுன்னா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ வைப்ரேஷன் இஸ் ஜஸ்ட் நாட் something that electronics engineer deals with. It is just not mechanical engineer deal with. It is a combination of both. So ஒரு பிசிபி நம்ம டிசைன் பண்ணிட்டு ஒரு சேட்டலைட் மேல வைக்கிறோம்னாக்க அவங்க சும்மா ராக்கெட் அமைச்சிட மாட்டாங்க. அது வந்து அந்த ராக்கெட் மேல போகும்போது எவ்வளவோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் த பாடி. அந்த போற டைம்ல வந்து வைப்ரேஷன் இருக்கும், பிசிபி உடையக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஐஎஸ்ஆர்ல. அதே மாதிரி தான் ஏர்கிராஃப்ட்லயும், அதே மாதிரி தான் மிசைல்லையும் ஒரு டிசைன் பிலாசபி இஸ் டிஃப்ரெண்ட். பட் என்ன ஆனாக்க இந்த மாதிரி இது பண்ணும்போது வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி ஸ்ட்ரீம்ஸ் தட் கம்ஸ் டுகெதர் டு பில்ட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. அண்ட் இதுல இன்னும் எனக்கு வெறும் ஏரோஸ்பேஸ்ல படிச்சுட்டு ஐயோ வெறும் ஏர்கிராஃப்ட் தான் பண்ண முடியுமா, இந்த சைடு வர முடியாது, சிவில் இன்ஜினியரிங் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் பண்ற ஒர்க் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு ஸ்ட்ரக்சர்ஸ் பேசும்போது, ஜென்ரக்கா பேசும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏரோஸ்பேஸ். இட் கேன் ஆல்சோ பி ஃபார் பில்டிங்ஸ், இட் கேன் பி ஃபார் எனி ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ். நிறைய பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் have come out of aerospace engineering. People talk about shock waves. Shock wave யூஸ் பண்ணி வந்து இப்போ எங்க டிபார்ட்மெண்ட்லயே வந்து there is a research team on hypersonics, அதை பத்தி பண்றாங்க. The shock wave வருது. They have used shock waves in studying bioengineeringல அப்ளை பண்ற அளவுக்கு நிறைய பேர் பண்றாங்க. In fact, PhD thesis is in that. ஸோ பயாலஜியில படிச்சுட்டு பியூர் சயின்ஸ்ல படிச்சுட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இலை கீழே வருதுனாக்க there are aerodynamic forces acting on it. ஸோ அதை பத்தி படிக்க, அது எப்படி இலை விழும்போது எப்படி வருது, எப்படி பறக்குது, அதை வச்சு ஏர்கிராஃப்ட் ஏதாவது பண்ண முடியுமா,
so that we optimize the design. கொஞ்சம் பெட்டராக பறக்க வைக்கிறதுக்கு, ஃபாஸ்டாக ஃபியூவல் கன்சம்ஷன் கம்மியாக பண்ணுறதுக்கு, இன்ஜின் டிசைன் எப்படி மாடிஃபை பண்ணலாம், ஒரு பறவை எப்படி பறக்கிறதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ண முடியும். இன்ஃபேக்ட் there are a lot of interesting research that goes into building an aircraft, which is actually nature driven. நம்ம கூட இருக்கிற நேச்சரை பார்த்து பண்ணது தான் ஏர்கிராஃப்ட். ஸோ there are so many openings that comes in aerospace. You can transition laterally. இப்படியும் போகலாம். அதாவது ஏரோஸ்பேஸ்லேயே நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. ஏரோநாட்டிக்ஸ்லேயும் எலக்ட்ரானிக்ஸும் வரலாம், எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஏரோஸ்பேஸும் வரலாம். ஸோ the opportunities are plenty in this domain. பியூட்டிஃபுல்லி சார். there is always admiration. அது பறக்கும்போது நம்ம அட்மையர் பண்ணுறது அண்ட் வாட் ஒர்க்ஸ் கோஸ் ஆன் பிஹைண்ட் தட் நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. இனிமே ஒரு ஃப்ளைட்டோ ஒரு ஜெட்டோ பார்க்கும்போது எனக்கு I'll remember your words. So with that, how do you see this aero field growing in India, and what is your opinion about it? And masters பண்ணுறதுக்கு of course you have talked about IIScs and IITs. How about அந்த மாஸ்டர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் and how the industry is right now? இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா, இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ஃப்ளூயிட் இன் நேச்சர். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜாப் மார்க்கெட் வந்து நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம அதை there are so many factors that influence how people get job. They use jargons like recession and things like that. But there are plenty of opportunities that come out of doing aerospace engineering. ஸோ நிறைய பேர் ஐ சீ பீப்புள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு அமேசான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது which is considered to be a more computer science. ஏன்னா there is a data in it. டேட்டான்னு வரும்போது ஆட்டோமேஷன் நிறையா இருக்கு. ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இஸ் இன்வால்வ். ஸோ ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு அப்ளிகேஷன் வேற எங்கேயோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பீப்புள் there is no limited. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சா வெறும் ஏர்பஸ் போயிங்ல தான் போகணும்னு நெசசிட்டி கிடையாது. There are other companies which recruit people, multinational companies, there are companies in India and things like that. இப்போ நான் பார்க்கறது என்னன்னாக்க, I noticed that there are a lot of startups, entrepreneurs. Startup-ன்றது சொல்றதோட there are a lot of people engaging in entrepreneurial ideas related to aerospace, like satellite building, for example. இப்போ there is a push towards building your own satellite. இன்னைக்கு ISR மட்டும்தான் சேட்டலைட் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. இன்ஃபேக்ட் ISR is motivating people from different colleges and different companies to build their own satellite, and you can piggyback on ISRO rocket to launch it there. So அந்த மாதிரி நிறைய work இந்தியாவில் நடக்குது. So அந்த மாதிரி there are plenty of opportunities that is there. இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா அதை பார்த்து பயப்பட வேண்டாம். நாளைக்கு டெஃபினட்டா ஏரோஸ்பேஸ்னு வேற ஏதாவது வேலை வந்துட்டு இருக்கும். பட் இப்போ ட்ரெடிஷ்னலா வரும் ஏரோஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்னு பார்த்தாக்க, there are so many things that happen within aerospace engineering itself. இன்னைக்கு பறக்கிற ஃபிளைட் is going to be completely different from what is going to happen another 10 or 15 years down the time. இன்னைக்கு நடக்கிற ரீசர்ச்ல நாளைக்கு பறக்கிற விமானத்துல இருக்க போகுது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்க, இப்போ எல்லாம் பைலட் இருக்காங்க. ஆட்டோமேட்டட் ஃபிளைட்ஸ், ஆட்டானமஸ் ஃபிளைட்ஸ், அது கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல இப்போ பார்க்கல. மேபி 20-25 years later we might find aircrafts where there are no pilots. It is going to be a very safest mode of transportation. That is possibility. So அந்த மாதிரி it is going to transition phenomenally. இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியல. But the growth is exponential. So there are a lot of people engaged in this kind of a thought process. There are a lot of companies in India which is involved in this kind of research or rapid transition to a product development. There are plenty of things that is happening in India, and I think it's one of the most exciting times. So it is there are plenty of opportunities that is available for anyone to take up that field. Ultimately, what matters. In fact, I read somewhere that even doctors have a role in aerospace engineering, because now people are talking about moving people. Gaganyaan idhula poradhukku nariya per poporaanga இல்லையா ஃப்ளைட்ல. So it's a manned mission. Human body அங்க போய் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியாது. So you need biologists, you need doctors to understand how it is going to work. Nutritionists, for example, சாப்பாடு எப்படி சாப்பிடுறோன்றது how do you tailor someone who is in outer space. So அந்த மாதிரி கூட ஸ்ட்ரீம்ஸ்ல கூட there are a lot of applications in aerospace. Thanks for the detail. With that, like quickly, நீங்க PhD எந்த டாபிக்ல பண்ணீங்க? ஒன்னு, if somebody who is aspiring to do some research, from be it an inspiring somebody who got inspired by you and the likes of you from school days and in the college days, அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவீங்க? PhD எடுக்கும்போது வேலை கிடைக்கல அதனால நான் PhD பண்ணேன்னு சொல்ல வேண்டாம். அதுதான் மிகப்பெரிய தப்பு that anyone can do. ஸோ வேலை கிடைக்கல, நான் கேட் எக்ஸாம் எழுதி நான் PhD பண்றேன் அப்படின்னீங்கன்னா you won't enjoy the journey.
PhD பண்றதுக்கு வந்து you need the sense of curiosity to do something. It is challenging. PhDன்றது டிகிரியோட வந்து it is a journey that matters. End result doesn't matter. Thesis எழுதி கொடுத்து போயிட்டே இருக்கலாம். But the journey of doing the research, the process of doing research, the failures that you encounter, that is what matters. So it is a journey by itself. PhD aspirants should have a sense of curiosity and not be bogged down by failures. That's a fundamental thing that is required. Failures will come and go. அதுவும் மீறி பண்றது தான் அந்த perseverance is what matters at the end of the day. Some people enjoy their journey, some people don't enjoy their journey, but the story doesn't end there. There are a lot of opportunities that will come. நிறைய பேர் வந்து PhD பாதி தூரம் பண்ணிட்டு விட்டுட்டு they have chosen opportunities which is much more brighter. நிறைய பேருக்கு வந்து PhD has given them opportunities to do something bigger. So there are a whole gamut of stories that is out there. நான் பண்ணது வந்து I work on something called as ultrasonics. Ultrasonics வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது என்ன பண்றோம், அந்த அல்ட்ராசானிக்ஸ் பாக்குறாருனாக்க ஒரு ப்ரோப் எடுத்து உடம்புல உள்ள இது பண்ணி தி யூஸ் அல்ட்ராசானிக் சிக்னல்ஸ், the waves that propagate within the human body to understand what is inside. ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட வயிற்று வரையும் போனாக்க வயிறை வந்து பிச்சை எடுத்து உள்ள பார்க்க மாட்டாங்க. They use of probes. So there's a lot of engineering that has gone in there. So அதே ஒரு அனாலஜி எடுத்து அல்ட்ராசானிக்ஸ் பார்க்கும்போது வந்து there are a lot of applications of ultrasonics in aerospace. நான் ஒர்க் பண்றது என்னன்னாக்க I work in a domain called structural health monitoring. Structural health monitoring as a name defines, ஒரு ஸ்ட்ரக்சரோட ஹெல்த்தை எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க அப்படின்றது தான். So there are different modalities that is involved. நான் வந்து ultrasonics யூஸ் பண்ணி how do you design sensors, how do you put your sensors, what do you monitor, how do you monitor, what are the paradigms that is involved, how do you detect something, can you automate the process. இப்போ எதுவும் ஒரு டாக்டர் இல்லாமல் நீங்களே ஒரு ப்ரோப் வச்சுட்டு அந்த ப்ரோப் உள்ள வர சிக்னல் வச்சுட்டு ஓகே உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு அந்த ப்ரோபே சொல்லிச்சுனாக்க எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ஹியூமன் பாடியில் இட்ஸ் பாசிபிள். பட் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்னு வரும்போது thousands of components that makes an aircraft. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ different strategies that is required. And there are a lot of thought process that goes in. ஒரு சர்டிஃபிகேஷன் தேவை. ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்குதுன்னா அது சேஃபாக இருக்கணும், கீழே விழக்கூடாது. அல்டிமேட்லி தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து there are a lot of certification that is involved in terms of நான் வந்து ஒரு டெக்னிக் நான் இன்னைக்கு இன்ஜினியரிங் ஒரு டெக்னிக் நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னாக்க அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க ஏரோஸ்பேஸ். இட் கோஸ் த்ரூ a lot of rigor and trial to actually certify something that goes as a standard process. ஸோ அந்த மாதிரி ஒரு டொமைனில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், which uses ultrasonics to monitor the health of a structure. So I'm trying to address the question, how do you put sensors, what are the strategies that you can develop, how do you do it into the என்னோட ultimate thesis. Thanks na. Before we wrap up, anything for our audience na, anything for the students, என்ன சொல்லணும் விரும்புறீங்க? Opportunities are plenty, enjoy the journey. Curiosity-யோட பாருங்க, சுற்றி இருக்கிற அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணுங்க. அதுல நடக்கிற சுற்றி வந்து so many things that is happening. ஒரு ரெண்டு விஷயம் நின்று அது எப்படி நடக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. That will drive the curiosity, and that's a very fascinating process. அதுக்கு நீங்க இன்ஜினியர் தான் ஆகணும்னு நெசிட்டி கிடையாது, ஒரு சயின்டிஸ்ட் தான் ஆகணும்னு நெசிட்டி கிடையாது. Every human being is a scientist by themselves. Just enjoy nature. You will derive so many things out of it. Nicely said na. Beautiful சொன்னீங்க. Thank you so much for your time. Thanks for sharing the knowledge. My pleasure. As part of Ilayya Thalaimurai team, I deeply thank you. Thank you so much, Raghu. It was a lovely conversation we had. I wish all the viewers all the best. Enjoy பண்ணி பண்ணுங்க. That's all matters at the end of the day.